அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி, புதன்கிழமை காலை வானிலை நிலவரம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகள் பெற ஆலய வின் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும். உறவினர் நண்பர்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும். இப்போ மோந்தா புயல் கிட்டத்தட்ட கரையை கடந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம சொன்ன மாதிரி தான், காக்கிநாடா போகாது. மசிலிப்பட்டினத்துக்கும் காக்கிநாடாக்கும் இடையில் புதுச்சேரியின் பகுதியான அந்த ஏனாம், அதுக்கு மேலே கொஞ்சம் வடக்க அமலாபுரம், அதுக்கிட்ட அது கரையை கடந்திருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே ஏனாம் பீச்சுக்கிட்டே அது கரையை கடந்துருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ ஓரளவுக்கு சொல்கிறோன்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த தம்ப்நெயில் இந்த டிவிக்காரங்க மீடியாக்காரங்க படுத்துகிற பாடு, தப்பிக்குமா தமிழகம், கரை புரண்டு ஓடுகிறது, கரையை உடைத்து கொண்டே உள்ளே வருமா, அது என்னன்னா பண்ண முடியுமோ? அடடா சாமி, 2 நாளாக அவங்க படுத்தின பாடு. ஆனால் ஆந்திராவில் கடுமையான மழை, ஆனால் எதிர்பாராத ஒரு மழை. அதாவது தம்ப்நெயில் ஏதோ திக் நிமிடங்களாம், திக் நிமிடங்கள். என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல. சரி, தப்பிக்குமா தமிழகம், அதெல்லாம் இன்னும் இருக்குது. தப்பிக்குமா தமிழகம்லாம் இன்னும் இருக்குது. தப்பிக்குமா டெல்டாலாம் நவம்பர் மாதத்தில் ஒரு 10 தேதிக்கு போடலாம். அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. இப்போ ஒரு பெரிய மழையெல்லாம் பெய்யலை. இப்போ காவாலி பகுதியிலேயே ஒரு 17:30 மணி வரைக்கும் ஒரு 17.5 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு. 30-40 எதிர்பார்த்தது பெய்யலைங்களாம். ரைட்டு. கோதாவரிலாம் காலைல தான் என்னென்னு தெரியும். கிழக்கு கோதாவரி இதெல்லாம் பார்ப்போம். ஒரு கடுமையான மழை, காற்று மழை இருக்க தான் செய்யுது. ஒரு பாதிக்கும் மழை தான் இது. சென்னைக்கு வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போயே இது வடகிழக்கில் காற்றை குவிக்காமல் தெற்கையும் தென்மேற்களையும் காற்றை குவித்திருச்சு. அதுக்கு நான் தான் நேர்த்தியாக சொல்லியிருப்பேன், நீராவி காற்று வட இந்திய பகுதியிலேருந்து வருது. அதனால் அது அங்கே குளிர்க்கும் அமைப்பு அங்கே இருந்து போச்சு. ரைட்டுங்களா? இது என்னான்னு கேட்டிங்கன்னா, மெலிசான்னு ஜமைக்கா கிட்ட ஒரு புயல், மெலிசான்னு சொல்லிட்டு, அதுக்கு பேரே மெலிசா. ஆனால் பார்த்தா 280 கிலோமீட்டர் ஸ்பீடாக அது பிளேனில் போய், அதாவது ஏர்கிராஃப்டில் போய் அதை படம் பிடிச்சிருக்காங்க. அதை இன்றைக்கி செய்தியாக வந்தது. நான் கூட நினச்சேன் இது ஏஐயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, உண்மைன்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டாங்க டிவியில். அதை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அட்வான்டேஜ் ஆகிடுச்சு பாருங்க. அது பார்த்து 280 கிலோமீட்டர் ஸ்பீடாக 100-110 நமக்கு இங்கே தகிர்நத்தம் போடுறோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜமைக்கா நாட்டுக்கு அருகே நிலை கொண்டுள்ள மெலிசாவாக இருக்கிறது என்ற சூறாவளி புயலின் மையப்பகுதிக்கு சென்று வீடியோ எடுத்த அமெரிக்க விமானப்படை வீரர்கள். மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் சுழலும் இந்த புயல் ஜமைக்கா, ஹைதி, டொமினிக்கன் குடியரசு ஆகிய நாடுகளை புரட்டி போட்டு வருகிறது. இதெல்லாம் கம்பேர் பண்ணால் அது பெரிய பள்ளம். நம்ம பார்த்தா நம்மளது தான் சின்ன பள்ளம் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அதாவது அவ்வளோ பெரிய ஒரு புயலுக்கு நடுப்புற போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அமெரிக்க விமானப்படை. அதனால தான் முடியும், இல்லைன்னா முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ பெரிய, ஏன்னா அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ அதெல்லாம் தாண்டி பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். அதை போய் எடுத்து வந்திருக்காங்க. ஏன்னா உலகத்தை சுற்றி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ அமெரிக்கா பகுதியில் கிட்டத்தட்ட ஜமைக்கா தீவு பக்கம் இது இந்த புயல் ஒரு கொடூரமான ஒரு புயல். அது தீவு பகுதிங்கிறதுனால நிறைய பாப்புலேஷன் இருக்காது. அதனால் பெரிய ஒரு இழப்பு தான். ஆனால் பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை அதிகம் இருக்காது. கொஞ்சம் இழப்புங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தது இதோட முடிஞ்சு போயிடல. இன்னும் ஒரு வாரம் வடகிழக்கு பருவமழைக்கு லீவு. வானிலை எவ்வளோ ஒரு மோசமாக மாறி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு மழை பெய்யுது. 16ஆம் தேதி அக்டோபர் 16 வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிட்டதா சொல்லியாச்சு. இப்போ வடகிழக்குலேருந்து காற்று வரல, ஃபுல்லாக தென்மேற்கு போயிட்டுருக்கு. தென்மேற்கு பருவ காற்று மாதிரி வெப்பசலன மழை பெய்யுது. நேற்று புயல் கரையை கடந்துருச்சு ஆந்திராவில். இனிமேல் திசை வேக மாறுபாடு ஏற்பட்டு
இதையே தென்மேற்கு பருவமழை காலத்தில் நடக்கிற மாதிரியே வந்து இப்போ நாளைக்கு டெல்டா உள் மாவட்டங்களில் நாளைக்கு, அதாவது நாளைக்கு இல்லை, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு மழை பெஞ்சும் விட்டுரும், அவ்வளோதான். நாளையிலேருந்து எங்கேயாவது எக்கு தப்பாக எங்கேயாவது மழை பெய்யுமே தவிர இனிமேல் 5ஆம் தேதி வரைக்கும் பெரிய மழை கிடையாது. ஏன்னா பாக்கி எந்த நிகழ்வுமே 5ஆம் தேதி ஒரு மழை வரணும், அது இன்னும் மேப்பில் காட்டல, இனிமேல் காட்டும். அதாவது மேஜர் ஹரிக்கன் மெலிசா, அது வந்து 5வது கேட்டகரியா, H5. அதில் வந்து 295 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன வந்து நம்ம வந்து தமிழகத்தை பற்றி பேசுகிறோன்னா, ஜமைக்கா பற்றி பேசுகிறோன்னா, ஏன்னா உலக நடப்பையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஐயோ 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் ஸ்பீடு அடிக்குதே அப்படிலாம் நினச்சிங்கன்னா 280 290 300 கிலோமீட்டர்லாம் புயல் எங்கே பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா உலக வானிலை வந்து படு மோசமாக மாறி இருக்குது. எந்த நேரத்தில் எந்த நடக்குங்கன்னு எதுவுமே சொல்ல முடியல, கணிக்க முடியல. இதில் மீடியாக்காரங்க போட்டு உருட்டு அதை இதை விட அநியாய மோசமாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு தான் தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் 5ஆம் தேதிக்கு மேலே தான் மழை. இன்னும் ஒரு வாரம் எருவு போடலாம், எல்லாம் செய்யலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, தெளிய வச்சு அடிக்கணும், தெரியாமல் இருந்தால் சரியாக வராதுன்னு. நிதானம் தெரியாதனால இப்போ இனிமேல் தெளிய வச்சு அடிக்கும், யூரியாலாம் போட விட்டு திருப்பி அடிக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் பல நாளாக சொல்லிட்டேன், யாரும் கேட்குற மாதிரி இல்லை. சரி பார்ப்போம். இப்போ வந்து இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அதுதான் அந்த மெலிசாவுக்கு தான் போகிறேன். அதுக்கு நடுப்புறையே வந்து ஒரு சின்ன ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா தெரியும், சோனியா அப்படின்னு சொல்லிட்டு 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது ஒன்று இருக்குது. அதுக்கு அப்புறம் தான் ஜமைக்காவில் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து மெலிசா அப்படிங்கிற அந்த ஹரிக்கேன். 5வது கேட்டகரியில் இருக்கிற H5 கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஹரிக்கேன். அதாவது ஹரிக்கேன், டைப்போன், சைக்ளோன் இப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. அது வந்து நம்ம விரிவாக அப்புறமா பேசுவோம். இந்த வந்து மெலிசா வந்து ஜமைக்காவில் பூந்து அடித்து நிறைவிட்டு போயிட்டுருக்கு. ரைட். இப்போ வந்து மோந்தா புயல் போய் இதில் ஆந்திராவில் நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஏனாம், புதுச்சேரியினுடைய பகுதி ஏனாம் பகுதியில் அது கரையை கடந்து மேலே போயிட்டுருக்கு. இந்த அரபிக்கடல் நிகழ்வு தாழ்வு மண்டலம், ஏன்னா மேலே வந்து தாழ்வு மண்டலமாக கரையை கடக்குமாமா, நிச்சயமாக இல்லை. திருப்பி இன்னொரு ரவுண்டு ஆண்டிக்கலா வகைசல் அடிக்கும். அடித்தா என்ன பண்ணும், அது வந்து குஜராத்துக்கிட்ட போய் சும்மா ஒரு சுழற்சியாகவே கரையை கடத்தும். ரைட்டுங்களா? இனிமேல் 5ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமான மழை இருக்குது. 10ஆம் தேதிக்கு மேலே வர்ற ஒரு புயல் அது தமிழகத்தில் சென்னைக்கும் டெல்டாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல அது கரை கடக்க போகுது. கடுமையான, இப்போ ஆந்திராவுக்கு மழையை கொடுத்ததை விட அதிக மழையை, மிக கனமழையை தமிழகத்துக்கு கொடுக்க இருக்குது. 10 நாளைக்கு அப்புறம் பழையபடி நல்லா தெளிய வச்சு அடிக்க போகுது அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. இதை யாரும் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. நாளைக்கு இன்றைக்கி பேப்பரில் விடியங்காட்டியும் பார்ப்பீங்க. இப்போ என்னென்ன சேதம் சொல்லிட்டு, இதை விட அதிக சேதம் தமிழகத்தில் நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இது சாபம்லாம் விடலை, நடக்க போகிறத சொல்கிறேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.